Test, test, check. Hello. Test, hello. Check, hello. Test, check, hello. அப்படின்னு ஒரு மிக வருத்தமான ஒரு பதிவை வந்து அங்க வைக்கிறாரு. அது கவிப்பத்தினுடைய குரலாக இருந்தாலுமே கூட நம்முடைய குரலா இருக்கு. இப்போ அடுத்த தலைமுறை தண்ணீரை ஒரு மாத்திரை வடிவில் பார்க்க போறாங்களா, இல்ல தண்ணீர்னு நாம எங்கேயோ ஒரு ஓவியத்தை வரைந்து மேலே அம்புகுறி போட்டு காட்டப்பட்டது தான் தண்ணீர்னு சொல்ல போறோமான்னு தெரியல. இந்த தண்ணீரை மீட்டெடுக்க வேண்டிய அவசியம் மிக முக்கியமானதா. மார்ச் 22, 2022 அன்று உலக தண்ணீர் தினத்தின் கருப்பொருளாக பனிப்பாறை பாதுகாப்பு என்பதாகும். பனிப்பாறை பாதுகாப்பின் அவசியத்தை வலியுறுத்தி அனைவரும் தண்ணீர் சேமித்து எதிர்கால சந்ததியினருக்கு பாதுகாப்பான நீர் வழங்கல், குடிநீர், விவசாயம், தொழில், ஆற்றல், உற்பத்தி மற்றும் சுற்றுச்சூழல் அமைப்புகளுக்கு ஏற்கனவே உள்ள ஏற்பாடுகளை பாதுகாப்பது என்பதும் அதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் இந்த தினத்தில் உறுதி ஏற்கிறோம். தவிர்த்து மழைநீர் சேகரிப்பு, கழிவுநீர் சுழற்சி போன்ற முறைகளை பயன்படுத்தி தண்ணீரை பாதுகாப்போம். நீர் நம் உயிர். நீரை பாதுகாப்போம். எதிர்கால சந்ததியினரை பாதுகாப்போம். திருமதி கோட்டீஸ்வரி அவர்கள் தமிழ்நாடு அரசில் மாநில நல்லாசிரியர் விருது பெற்றவர். திருமதி கோட்டீஸ்வரி அவர்களுக்கு இல்லப்பா, அது வந்து மண்பானையில் இருக்கக்கூடிய பாத்திரம். சான்றிதழ் அது ஆசிரியர் பெற்றுக் கொள்கிறார். தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தின் வழிகாட்டுதலோடு 2003-4 கல்வியாண்டிலே துவக்கப்பட்ட ஒரு இயக்கம்தான் துளிர்பள்ளி என்கின்ற இயக்கத்தின் முன்னாள் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பாப்பா விஜயகுமார் அவர்களுடைய யோசனையின் அடிப்படையில் மாணவர்கள் புரிதலுடன் கூடிய கல்வியை பெற வேண்டும் என்பதற்காக சிந்தனையோடு நத்தேரி அடுத்த பாறையூரிலே துளிர்பள்ளி முதலாவதாக துவக்கப்பட்டது. இரண்டாவதாக பிகேபுரத்திலே இரண்டாவது தொழிற்பள்ளி துவக்கப்பட்டது. மூன்றாவதாக இங்கே காட்பாடி காந்தி நகரிலே இந்த தொழிற்பள்ளியானது துவக்கப்பட்டு இன்றைக்கு இந்தியாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கக்கூடிய வேலூர் மாநகராட்சியின் 1வது மண்டல குழு தலைவர் திருமதி புஷ்பலதா வன்னியராஜ் அவர்களை
வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசின் தமிழ்ச்செம்மல் விருது பெற்ற ஆர் ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கும் ரோட்டரி மற்றும் மகளிர் மன்றத்தின் சார்பாக குணானந்த் அவர்கள் குணசுந்தரி அவர்களுக்கு பொன்னாடை போட்டி நினைவு பரிசு வழங்கி கௌரவித்துள்ளார். குணசுந்தரி மத்திய அரசு சென்னை வழக்கறிஞர் என்ற நிலையில் அவரை இந்த அரங்கத்தில் வரவேற்று அவர் வந்ததற்காக மகிழ்வு உண்டு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். 2 நாட்களாக டாக்டர் ஜனார்தன் சொல்லியிருக்காரு, உங்களுக்கு ஒரு இடம் கிடைக்கலையா கவர்மெண்ட்ல? எவ்வளவு கவர்மெண்ட் ஆபீசரை கூப்பிடுறீங்க, எவ்வளவு மினிஸ்டர் பாக்குறீங்க, ஏன் கேட்க மாட்டீங்கன்னு சொல்றேன். அதை கோரிக்கை இன்றைக்கு துணை மேயரை முதலமைச்சர் வந்து எடுத்து செல்வார் என்று நம்புகிறேன். நாங்கள் சரியா இல்லையா அதை எனக்கு சொல்லுங்க. சரியா இல்லையா? சரியா இல்லையா? பதில் மாட்டேங்க. இருந்து கொண்டு இருக்கிறது, நிகழ்கிறது. செஞ்சுரி ஒரு டெல்டா அசோசியேஷன் சொல்லுவாங்க. அந்த அசோசியேஷனை சீர்தூக்கி இன்று தமிழக அளவில் மிக சிறந்த செஞ்சிலுவை சங்கமாக நிறைவேறும் இந்த தொழிற்பணியை வெள்ளி விழாவை நோக்கி எடுத்து செல்லும் அப்பேற்பட்ட மகான் ஸ்தாபகர் என்று சொல்வார்களே அந்த டாக்டர் ஜனார்தன் துணைவேந்தர் வாழ்வார் என்று குறிப்பிட்டார். மற்றும் கைத்தட்ட விடாத அறிஞர்களாம் அவர் கேட்டுக்கொண்டபடி தொழிற்பணியின் சாலையை மிக சிறப்பாக அமைத்துக் கொடுத்திருக்கிறார். இந்த பங்கனுக்கு வர்றதே சொல்லிட்டு இந்த ரோடு போட்டு வந்துட்டாங்க போறது மேடம். அதான் நினைக்கிறேன் அவரும் மேகம் சேர்ந்து ஐயா ஒரு திருப்பள்ளி ஸ்கூலுக்கு போறமே இந்த ரோடுக்கு அவசரமா ரோடு போட்டு போட்டாங்க நினைக்கிறேன். அவர்களையும் பாராட்டுகிறேன். செந்தமிழ் செல்வன் நம்முடைய இயற்கை என்ன சொல்றாங்க வாரம் அந்த மக்கள் சந்தையை நடத்தி கொண்டிருக்க மேடம் கனகவண்ணன் அனைவருக்கும் என்னுடைய முதல் வணக்கம். இங்கிருந்து கலந்து கொண்டிருக்கும் பெரியவர்களும் பள்ளி மாணவர் செல்வர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய ஜனார்தன் சார் சொன்னாரு இந்த தொழிற்பள்ளியில் ஆண்டு விழாங்க. ஆனால் இது கூட ஒரு அறிவியல் இயக்கத்தோடு இந்த தண்ணீர் தினத்தையும் இங்கே இந்த மேடையிலே கொண்டாடினார். உண்மையிலுமே சார் வந்து எப்பவுமே ஒரு நிகழ்ச்சின்னு போட்டாவே ஒரு சிறப்பு இந்த மாதிரி நீங்கள் அந்த உண்மையாலுமே நாங்கள் அந்த முத்திரங்க ஆர்ட்ஸ் காலேஜில் ஒரு பேசி கொண்டிருந்தார். நான் உண்மையாக கவனித்து கொண்டிருந்தேன். இன்னைக்கு உலகத்திலே இன்றியமையாத ஒரு இது வந்து தண்ணீர். தண்ணீரை பற்றி நீண்ட ஒரு விளக்க உரையை உண்மையாக நல்லா பிள்ளையாக விரும்பினார்.
அதில் கலந்து கொண்டிருந்த நம்முடைய நாட்டுக்கும் மக்களுக்கும் ஒரு தேவையான ஒரு நல்ல ஒரு விஷயம் என்னென்றால் இன்றைய மக்கள் வாழ்வதற்கு ஒரு இன்றியமையாதது தண்ணி. ஏன்னா அதை நம்ம யாருமே மக்கள் புரிஞ்சுக்கிறது இல்லை. எவ்வளோதான் தண்ணி இருக்கனாலும் அதை கரெக்டாக நம்ம ஒரு முறையாக சேமிக்கிறது இல்லை, அதை முறையாக பயன்படுத்துறது இல்லை. உண்மையாலுமே ஒரு அவசியத்தும் இல்லை. இந்த உலகத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு இது கண்டிப்பாக மக்கள் இதெல்லாம் கடைபிடிக்க வேண்டும். பார்வையாளர் சார் சொன்னார் இந்த இடத்துக்கு இந்த பள்ளிக்கு ஒரு இது உண்மையாலுமே இதுக்கு ஒரு அது கூடவே தெரியும். அவர் வாதியாராக இருக்கணும். இருந்தாலும் இந்த ரெட் கிராஸ் இவங்க நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். அதற்கும் இதுக்குள்ள ஒரு ஆர்டிஓ தற்கொலைக்கு ஒரு சங்கம் இருக்கும்போதே கொண்டு வந்து நம்ம ஒரு வாட்டி இது பண்ணோம். கண்டிப்பாக அதுவும் சரி இதுக்கும் சரி நாங்களுடைய மண்ணின் என்றும் இந்த காப்பாடி சட்டம் உறுப்பினர் அண்ணன் அவர்களிடத்தை எடுத்து கூறி இதுக்கு கண்டிப்பான ஒரு வழியை பாரியில் சார் ஒரு கோரிக்கை வைத்தார். கண்டிப்பாக அந்த கோரிக்கையை அண்ணனிடத்தில் ஒரு நாள் மனுவாக கொடுத்தால் பரிசீலனை செய்ய தயாராக இருக்கிறோம். மற்றும் மதுரையில் வீட்டிருக்கின்றேன். நான் என் வாழ்க்கை இந்த நிலைக்காக அர்ப்பணித்தேன். கோடாடி பெற்ற சொத்து வேடி காப்பது என்ன கடினமாகவும் உண்மையாகவும் அச்சமில்லை 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 உச்சிமையை வாழ்ந்து கீழே போகிறோம். அச்சமில்லை அச்சமில்லை அச்சமில்லை. இந்தியா வாதம் அந்திய வாதம் நான் தான் மகாத்மா காந்தி. நான் தான் மகாத்மா காந்தி. என்னை தேச தந்தை எல்லிடம் மாய்ப்பார்கள். அகிம்சையை எனது வழியாகும். ஜெயலலிதா வந்தே மாதம். Good morning everyone. My name is Nusamre. I am a Sanja. I love my country. I fight for my country. Jai Bharat Ki Jai. Jai Hind. நான் தான் விவேகானந்தன். எது நினைக்கிறாயோ அதுவாக ஆகிறாய். உன்னை வடிவை உடையவன் என்று நினைத்தால் உடைமைப்படுத்தல் ஆகிறாய். பலமே வாழ்வு பலமே தோல்வி. நன்றி.